லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். லைஃப் டிவைன் புக் 2 சாப்டர் 12 The origin of the ignorance பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 11 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இங்கே பகவான் இந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் பிரம்மன் அதனுடைய சக்தியினுடைய செயல்பாட்டை விளக்குகின்றார். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் அந்த பிரம்மனினுடைய சக்தி, அதாவது சித் சக்தி, சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய சித் சக்தியினால்தான் நடைபெறுகின்றது. அந்த சித் சக்தி என்னுடைய அம்சங்கள் என்ன, இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய செயல்பாடுகள், இயக்கங்கள், அவைகளில் ஒருபுறம் அந்த சித் சக்தி தன்னை அவைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மற்றொரு புறம் செயலற்ற நிலையிலும் அது இருக்கின்றது. இந்த இரண்டு நிலைகளும் வெவ்வேறான நிலைகளா? இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய இந்த அறியாமைக்கு உட்பட்ட அறியாமையாக காணப்படும் இந்த இயக்கங்கள் எல்லாமே அந்த சித் சக்தியினுடன் தொடர்புடையதா? என்றெல்லாம் பகவான் விளக்கும் பொழுது என்ன கூறுகின்றார்? பிரம்மனுடைய சக்தி செயல்பாடு, அதனுடைய நிலை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரே சமயத்தில் செயலற்ற நிலை, பாசிவிட்டி, அதே சமயத்தில் ஆக்டிவிட்டி, செயல்படும் நிலை, இரண்டிலுமே ஒரே சமயத்தில் இருக்கின்றது. அது மாறி மாறி இருப்பது இல்லை. ஒரு கணம் செயல்படாத நிலையிலும் மறுகணம் செயல்படும் நிலையிலும் இருப்பது இல்லை. அது மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு நிலை இல்லை என்று ஆகிவிடும். உதாரணத்திற்கு, பிரம்மன் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கணம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, மற்றொரு கணம் செயல்படாமல் இருக்கின்றது என்று ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால், செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரம்மன் இருக்கின்றது. அந்த செயல்படாத நிலையில் உள்ள பிரம்மன் இல்லை என்று ஆகிவிடும். அதே போல செயல்படாத நிலையில் இருக்கக்கூடியது பிரம்மன், அது ஒன்றுதான். அது ஒரு நிலை. அந்த நிலையில் அது பிரம்மன் இருக்கின்றது, செயல்படாத நிலையில் இருக்கின்றது. பின்பு செயல்படும் நிலைக்கு அது மாறுகின்றது என்று எடுத்துக்கொண்டால், செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த செயல்பாடுகள், உலகத்தில் காணக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இல்லை என்று ஆகிவிடும். ஏனென்றால் பிரம்மன்
இருப்பு என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா கணங்களிலும் இருக்கின்றது. ஆகையினால மாறி மாறி இருப்பது இல்லை. என்ன உண்மை என்றால், ஒரு சாஸ்வதமான ஒரு செயலற்ற தன்மை, இட்டர்னல் பாசிவிட்டி, தன்னைத்தானே ஒருமுகப்படுத்திக் கொண்ட ஒரு அமைதியான நிலை, இட்டர்னல் பாசிவிட்டி அண்ட் செல்ஃப் கான்சென்ட்ரேட்டட் காம் என்று பகவான் கூறுகின்றார். இதுதான் இந்த அனைத்து பிரபஞ்ச இயக்கங்களையும் பின்னால் அதுதான் இருக்கின்றது. எல்லா இயக்கங்களுக்கும் பின்னால் என்ன இருக்கின்றது என்றால், ஒரு சாஸ்வதமான ஒரு செயலற்ற நிலை. அதுதான் செயல்படும் நிலைக்கு ஆதரவு அளிக்கின்றது, பின்னிருந்து ஆதரவு அளிக்கின்றது. பல்வேறு மையங்களில் செயல்பாடுகள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் எது இருக்கின்றது என்றால், அந்த செயல்படாத அந்த பரம்பொருளினுடைய அந்த நிலை, பாசிவிட்டி, அதுதான் செயல்பாட்டை ஆதரித்த வண்ணம் இருக்கின்றது. இது இல்லை அப்படின்னா அது இருக்காது. ரெண்டும் ஒரு சேர்தான் இருக்கின்றது. ஆகையினால் பிரம்மன் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு முழுமையான ஒரு அம்சம், அது ஒரு இன்டெகிரல் பிரம்மன். அதுல நம்ம செயல்படும் பிரம்மன், செயல்படாத பிரம்மன் அப்படின்னு நம்ம வகைப்படுத்த முடியாது. பாசிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் சிமில்டேனியஸா ஒரே தருணத்தில் காணப்படுகின்றது. நாம் இருப்பது போல நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒரு சமயம் விழித்துக் கொண்டிருக்கின்றோம், மறு சமயம் உறங்குகின்றோம். விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது உறங்கும் நிலையில் உள்ள அனுபவம் நமக்கு, அது குறித்த அறிவு நமக்கு இருப்பது இல்லை. உறங்கும் பொழுது விழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ள அந்த அனுபவங்கள், அறிவு இருப்பதில்லை. மாறி மாறிதான் நம்மளுடைய ஜீவன் இந்த அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. ஏன் அப்படி எதிர்கொள்கின்றது என்றால், நம்மளுடைய ஜீவனினுடைய ஒரு பகுதியான உணர்வு நிலைதான் இத்தகைய மாறி மாறியான நாம் மேற்புற உணர்வு நிலையில் இருப்பதனால், ஜீவனினுடைய ஒரு பகுதி தான் இத்தகைய மாறி மாறி ஆன அனுபவங்களை மாறி மாறிய நிலைகளில் அனுபவிக்கின்றது. ஒரே சமயத்தில் அனுபவிப்பதில்லை. ஆனால் நம்முள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஜீவன் ஒரே சமயத்தில் இந்த இரண்டு அனுபவங்களையும் அனுபவிக்கின்றது. ஆகையினால் இங்கே என்ன, ஏன் இந்த மாறி மாறி இருக்கும் நிலை அனுபவம் ஏற்படுகின்றது என்றால், நம்முடைய ஜீவனுடைய ஒட்டுமொத்த ஜீவன் இதில் ஈடுபடுவதில்லை. பகுதிதான் இத்தகைய அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. நம்முடைய ஜீவனினுடைய பூரணமான அம்சம் இதில் ஈடுபடுவதில்லை. பூரணமான அம்சம் என்று எடுத்துக்கொண்டால், அந்த பூரணமான அம்சம் இந்த இரண்டு அனுபவங்களையும் ஒரு சேர பார்க்கின்றது. நம்முடைய ஜீவனிலேயே இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று பகுதியான அம்சம், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அம்சம். இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்ஃபிஷியல் பீயிங், அதுதான் அதற்கு ஒரு சேர பார்க்கும் அந்த திறன் கிடையாது. அனுபவங்களை ஒரு சேர பார்க்கும் திறன் அது கிடையாது. விழித்து கொண்டிருக்கும் பொழுது அது குறித்த அனுபவத்தை மாத்திரமே அது அடைகின்றது. உறங்கும் பொழுது அது குறித்த அனுபவத்தை மாத்திரமே அடைகின்றது. இரண்டையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய அந்த ஞானம் அதற்கு கிடையாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூரணமான ஜீவன், ஒட்டுமொத்த ஜீவன், இன்டெகிரல் பீயிங், அது இரண்டையும் ஒரு சேர காணக்கூடிய அந்த அறிவு அதற்கு உண்டு, அந்த ஞானம் அதற்கு உண்டு. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், எப்படி நமக்குள்ளேயே ஒரு முழுமையான ஜீவன் இருக்கின்றதோ, அதே போல அந்த பிரம்மன் அதனுடைய முழுமையான அம்சம், இன்டெகிரல் பிரம்மன்,
அவ்வாறுதான் அது இருக்கின்றது. அதுக்கு அது இந்த பாசிவிட்டி ஆக்டிவிட்டி என்கின்ற 2 நிலைகளையும் ஒரு சேர அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. ஆகையினால நமக்கு எப்ப என்ன நம்மால அந்த அனுபவத்தை அடைய முடியவில்லை. நம்ம எப்பொழுதுமே ஏனென்றால் நம்மளுடைய ஜீவனில் ஒரு பகுதிதான் இந்த அனுபவத்தை எதிர்கொள்வதனால் நம்மால் இந்த மாறிய நிலையில் தான் இந்த அனுபவத்தை எதிர்கொள்கின்றோம். ஆகையினால் ஒரு நிலையில் பெற்ற அனுபவம் நாம் மற்றொரு நிலையில் இருக்கும் பொழுது நம்மால் அதை அறிய முடிவதில்லை. இதற்கு என்ன தீர்வு என்றால், நம்மளுடைய அந்த ஞானம், அறிவு என்பது பகுதியாக இருக்கின்றது, பார்ஷியல் நாலேஜ். ஏனென்றால் நம்முடைய ஜீவனினுடைய பகுதியான ஒரு அம்சம்தான் இத்தகைய அனுபவத்தை எதிர்கொள்கின்றது. அதே சமயம் நமக்கு அந்த பூரண ஞானம், இன்டெக்ரல் நாலேஜ் அது வந்தது என்றால் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு பூரண ஒரு அறியாமையிலிருந்து பூரணமான ஒரு விடுதலை கிடைக்கும். இன்டெக்ரல் லிபரேஷன் என்று கூறுகின்றார். இன்டெக்ரல் லிபரேஷன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஏன் பகவான் இன்டெக்ரல் லிபரேஷன் என்று கூறுகின்றார் என்றால், பொதுவாக முக்தி விடுதலை என்றால் ஆன்மீக பாரம்பரியத்தில் அது ஆன்மனினுடைய விடுதலையைத்தான் குறிக்கும். ஆன்மன் தான் முக்தி அடைகின்றது என்று குறிக்கும். இந்த ஆன்மனை ஒட்டியுள்ள புற இயல்பு, மனம், உடல் வாழ்வு எப்பொழுதுமே அதனுடைய அறியாமையில் தான் சுழன்று கொண்டு இருக்கும். ஆனா இங்க அந்த பூரண யோகத்தில் அவ்வாறு இல்லை. பூரண யோகத்தில் எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால் இன்டெக்ரல் லிபரேஷன், பூரண அந்த ஒரு விடுதலை, அறியாமையில் இருந்து விடுதலை. பூரண விடுதலை என்றால் ஆன்மாவிற்கும் அதை சுற்றியுள்ள அந்த ஒரு மனிதனுடைய இயல்பு, மனம், உடல் வாழ்வு, இந்த அமைப்புகளுக்கும் ஒரு சேர அறியாமையிலிருந்து விடுதலை. அது ஒரு மனிதருக்கு கிட்டியதென்றால் இத்தகைய எதிரெதிரான அனுபவத்தை அவர் ஒரு சேர அனுபவிக்க முடியும். அது குறித்த ஞானத்தை ஒரு சேர அவர் அடைய முடியும். இதுதான் நம்ம போன செஷன்ல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பேராகிராஃப் 12 அதற்குள்ளே செல்லலாம். Life Divine, Book 2, Chapter 12, The Origin of the Ignorance. Paragraph 12. The Supreme, it has been declared in the Gita, exceeds both the immobile self and the mobile being. Even put together, they do not represent all he is. For obviously we do not mean, when we speak of his possessing them simultaneously, that he is the sum of a passivity and an activity, an integer made of those two fractions, passive with 3/4 of himself, active with 1/4 of his existence. In that case, Brahman might be a sum of nesciences. The passive 3/4 not only indifferent to, but quite ignorant of all that the activity is doing. The active 1/4 quite unaware of the passivity and unable to possess it except by ceasing from action. Even Brahman, the sum might amount to something quite different from his two fractions, something as it were up and aloof, ignorant of and irresponsible for anything which some mystic Maya was at once obstinately doing and rigidly abstaining from doing in the two fractions of his existence. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. The Supreme exceeds both the immobile self and the mobile being. Simultaneous position does not mean he is the sum of a passivity and an activity. He is not a sum total of fractions comprising some passive portion
and some active portion. It is not 2 plus 3 is equal to 5. Not this kind of addition. In that case, Brahman would be a sum of nesciences, its passive portion being unaware of the active portion and its active portion being unaware of the passive portion. The Brahman is indivisible. In that case, even the Brahman, the sum, would be something quite different from his two fractions. It would be irresponsible for anything which some mystic Maya was at once obstinately doing in the active state and rigidly abstaining from doing in the passive state. Thank you, sir. சார் மியூட்ல இருக்காரு. ஓ சாரி. இந்த பரம்பொருள் பார்த்தோம் அப்படின்னா செயல்படும் அதனுடைய அம்சமும் செயல்படாத அது அம்சமும் இரண்டும் ஒரு சேர அது தன்னுள்ளே கொண்டுள்ளது. இருந்தாலும் அது இரண்டையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. ஒரு சேர கொண்டுள்ளது என்றால் இரண்டினுடைய அந்த செயல்படும் அம்சம் செயல்படாத அம்சம் இவை இரண்டினுடைய கூட்டான ஒரு கூட்டு அமைப்பு அது கிடையாது. ஒரு 2/3 போர்ஷன் வந்து ஒரு 2 பார்ட்ஸ் வந்து ஒரு மொத்தமே ஒரு 5 முழுமை ஒரு 5 அப்படின்னா 2 பார்ட்ஸ் இது 3 பார்ட்ஸ் வேற அப்படிங்கிற மாதிரி அரித்மெட்டிக்கல் சம் பிரம்மன் கிடையாது. அது வந்து ஒரு ஹோல், அவ்வளோதான். மேத்தமேட்டிக்கல் அடிஷன் கிடையாது. ஆக்டிவ் பிரம்மன் பிளஸ் பிளாசிவ் பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிரம்மன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அது மாதிரி டிவைட் பண்ண முடியாது. இட் இஸ் இன்டிவிசிபிள். எல்லாமே ஒவ்வொரு பகுதியுமே அந்த ரெண்டு தன்மையும் ஒரு சேர கொண்டதாக இருக்கின்றது. இருப்பினும் அது இரண்டையுமே கடந்த நிலையிலும் அது இருக்கின்றது. ஒரு பிராக்ஷன் அப்படின்னு ரெண்டு பிராக்ஷன் என்னுடைய கூட்டு ஒரு முழு எண் தான் பிரம்மன் அப்படின்னா, ஏன்னா அந்த பிராக்ஷன் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாசிவ் ஸ்டேட் ஆக்டிவ் ஸ்டேட் இதனுடைய அடிஷன் தான் வந்து பிரம்மன் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்த்தோம் என்றால், இரண்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா பாசிவ் ஸ்டேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாசிவ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுதே ஆக்டிவ் ஸ்டேட் குறித்த நாலேஜ் அதுக்கு இருக்கு. ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுதே பாசிவ் ஸ்டேட் குறித்த நாலேஜ் இருக்கு. ஆனா இரண்டும் நம்ம அதுதான் உண்மை. அவ்வாறு நாம் எண்ணாமல் அந்த பிரம்மனினுடைய பரம்பொருளினுடைய ஒரு பகுதி பாசிவ் ஸ்டேட், மறுபகுதி ஆக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிற நிலையில மாறி மாறி இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால், அந்த பாசிவ் ஸ்டேட் என்று கூறக்கூடிய அந்த நிலையில ஆக்டிவ் ஸ்டேட் குறித்த அந்த அறிவு ஞானம் இருக்காது. அந்த இடத்துல ஒரு அறியாமை இருக்கும். அதே சமயத்துல ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது பாசிவ் ஸ்டேட் குறித்த அந்த ஞானம் இருக்காது. அந்த இடத்துல ஒரு அறியாமை இருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லை, ஏன்னா ஒரு சேர இருக்கின்றது. ஒரு கால் அவ்வாறு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரம்மன் பரம்பொருள் என்பது அறியாமைகளினுடைய ஒரு கூட்டாகத்தான் இருக்கும். இட் should be a sum total of nesciences. அறியாமையினுடைய ஒரு கூட்டாகத்தான் இருக்கும். அது அவ்வாறு இருக்க முடியாது இல்லையா? பிரம்மன் என்பது இட் இஸ் ஆம்னிஷியன்ஸ்.
சர்வ ஞானமும் புரிந்தது. அது அறியாமை என்பதற்கு சற்றும் அங்கு இடமில்லை. அதனால இந்த ஆக்டிவ் ஸ்டேட் பாசிவ் ஸ்டேட் என்றால் ஃப்ராக்ஷன்ஸ்ல இருக்கு. ரெண்டு போர்ஷன் பாசிவ் ஸ்டேட், 3 போர்ஷன்ஸ் ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, பிரம்மன் முழுமையா அப்படி ஒரு கால் உண்மை அப்படின்னா அவ்வாறு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மன் என்பதும் தன்னுடைய பகுதிகளாக காணப்படும் இந்த அமைப்புகளிலிருந்து வேறுபட்ட அம்சமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அதற்கும் துளியும் சம்பந்தம் இருக்காது. இது வேற, அது வேற, ஆக்டிவ் ஸ்டேட் வேற, பிரம்மன் வேற, பாசிவ் ஸ்டேட் வேற அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அந்த பிரம்மனுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஒரு கருத்து தோன்றும் என்றால், ஏதோ ஒரு மிஸ்டிக் மாயா, ஒரு மர்மமான புதிரான ஒரு மாயை தான் இந்த உலகத்தை இயக்குகின்றது. ஒருபுறம் அந்த மாயை செயல்படும் நிலையில் இருக்கின்றது, மறுபுறம் அந்த மாயை செயல்படாத நிலையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றது என்கின்ற ஒரு தவறான கருத்திற்கு தள்ளப்படுவோம். ஆனால் அவ்வாறு இல்லை. ஏன்னா பிரம்மன் என்பது ஆம்னிஷியன்ட், சர்வ ஞானம் பொருந்தியது. அது ஒரு சேர செயல்படாத நிலையையும் செயல்படும் நிலையும் தன்னுள்ளே கொண்டது. இந்த இரண்டு எல்லாமே ஒட்டுமொத்த அமைப்புல இதில் பிரிக்கவே முடியாது. அதுல எல்லாம் ஒன்றாக கலந்து இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதுல ஒரு பகுதி ஒரு அம்சம், மற்றொரு பகுதி வேறு அம்சம் என்றும் நாம் பார்க்க முடியாது. எல்லாமே இந்த இன்டெகிரலா இருக்கு, அங்க பூரணமாக இருக்கின்றது. அடுத்தது போகலாம். But it is clear that Brahman, the Supreme Being, must be aware both of the passivity and the activity and regard them not as his absolute being, but as opposite, yet mutually satisfying terms of his universalities. It cannot be true that Brahman, by an eternal passivity, is unaware, entirely separated from his own activities. Free, he contains them in himself, supports them with his eternal power of calm, initiates them from his eternal poise of energy. It must be equally untrue that Brahman in his activity is unaware of or separated from his passivity. Omnipresent, he is there supporting the action, possesses it always in the heart of the movement, and is eternally calm and still and free and blissful in all the world of its energies. Nor in either silence or action can he be at all unaware of his absolute being, but knows that all he expresses through them draws its value and power from the power of that absolute existence. If it seems otherwise to our experience, it is because we identify with one aspect and by that exclusiveness fail to open ourselves to the integral reality. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Thank you, sir. Explanation. It is clear that Brahman, the Supreme Being, must be aware of both the passivity and the activity. It regards them as opposite, yet mutually satisfying terms of his universalities. Passivity and activity do not cancel each other. They are complementary, mutually inclusive, and comprehensive. It is not true that Brahman, by an eternal passivity, is entirely separated from his own activities. He supports them with his eternal power of calm, initiates them from his eternal poise of energy. It is equally untrue that Brahman in his activity is unaware and separated from his passivity. Omnipresent, he is there supporting the action. He is eternally calm and still and free and blissful in all the world of his energies. It is also not true that he is unaware of his absolute being.
He knows that all he expresses through silence or action draws its value and power from the power of that absolute existence. It seems otherwise to our experience because we identify with one aspect. By that exclusiveness, we fail to open ourselves to the integral reality. Thank you, sir. Thank you. இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பிரம்மன் சுப்ரீம் பீயிங். சுப்ரீம் பீயிங் செயல்படாத நிலையிலும் இருக்கின்றது, செயல்படும் நிலையிலும் இருக்கின்றது. இரண்டு நிலைகள் குறித்த அந்த சர்வ ஞானமும் அதற்கு இருக்கின்றது. இவை இரண்டும் பார்ப்பதற்கு எதிரான ஒரு அம்சங்களாக காணப்பட்டாலும் அது ஒன்றை ஒன்று முழுமை செய்வதாகத்தான் இருக்கின்றது. ஒன்றை ஒன்று அது தவிர்ப்பதாக இல்லை, ஒன்றை ஒன்று அது முழுமை செய்வதாகத்தான் இருக்கின்றது. They do not cancel each other. They complement each other. Complementary. ஒன்றை மற்றொன்று தன்னுள்ளே அடக்கியதாக இருக்கின்றது. அனைத்துமே ஒரு அம்சத்திற்குள் அடங்கியதாக இருக்கின்றது. ஸோ எல்லாமே இதுல பார்க்கணும் அப்படின்னா வேற வேறன்னு பார்க்க முடியாது. இப்ப பரம்பொருள் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது, செயலற்ற நிலையில் இருக்கின்றது போல தோன்றுகின்றது. அப்படி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய நடவடிக்கைகளில் இருந்து அது முற்றிலும் தன்னை விலக்கி கொண்ட நிலையில் இல்லை. பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் அது செயலற்ற நிலையில் இருந்து கொண்டே ஆதரவு அளிக்கின்றது. இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த பரம்பொருள் பிரம்மன் supports all the cosmic activities. It is eternal power of calm initiates them from his eternal poise of energy. அதே போல பிரம்மன் செயல்படும் நிலையில இருக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்துல செயல்படும் பொழுது அது அந்த செயல்படாத நிலை பாசிவ் ஸ்டேட்ல இருந்து விலகி இருக்கின்றது, தனித்து இருக்கின்றது அப்படியும் அவ்வாறும் கூற முடியாது. ஏனென்றால் பிரம்மன் என்பது எங்கும் நிறைந்தது அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஆம்னி பிரசன்ட், எங்கும் வியாபித்திருப்பது. செயல்படாத நிலை, செயல்படும் நிலை, எல்லா நிலையிலும் அது வியாபித்து இருக்கின்றது. எல்லா இயக்கங்களுக்கும் அதுதான் ஆதரவு அளிக்கின்றது. அது எப்பொழுதுமே சாஸ்வதமான ஒரு அமைதியான நிலையில் இருக்கின்றது, செயலற்ற நிலையில் இருக்கின்றது. எதனாலும் அது கட்டுப்படுவதில்லை. அது ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அனைத்து இயக்கங்களையும் அது பார்த்தோம் அப்படின்னா அது ஆதரவு அளிக்கின்றது. பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சுப்ரீம், எல்லாத்தையும் கடந்த நிலை, முழு முதல் நிலைன்னு சொல்றாங்க. அப்சல்யூட்டா இருக்குது. இந்த அப்சல்யூட்டா இருக்கிறது தான் அல்டிமேட்டான நிலை. அந்த நிலைதான் இந்த இரண்டு எதிரெதிரான நிலைகளை ஆதரிக்கின்றது. எவையெல்லாம் அமைதியான நிலை, செயலற்ற நிலை, எவையெல்லாம் செயல்படும் நிலையில் உள்ளதோ இவை அனைத்துமே எதிலிருந்து தோன்றுகின்றது என்றால் இவை அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழு முதல் நிலை அப்சல்யூட் பீயிங் அதிலிருந்து தோன்றுகின்றது. நமக்கு அது மாதிரி தெரியறது இல்லை. நம்ம பார்ஷியலா பார்க்கறதுனால நம்ம பிரித்து பார்க்கின்றோம். செயல்படும் நிலை, செயல்படாத நிலை என்றெல்லாம் பிரித்து பார்க்கின்றோம். ஆனால் பிரம்மன் அவ்வாறு செயல்படுவது இல்லை. இல்லை, இரண்டு உதாரணங்களை நாம் சொல்லலாம்.
கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றோம், புருஷோத்தமா என்று கூறுகின்றோம். புருஷோத்தமா என்றால் அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது, எல்லாமே தன்னுள் தன்னுள்ளே கொண்டுள்ள அனைத்தையும் கடந்துள்ள நிலைதான் புருஷோத்தமா. ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு நிமிடம் நான் செயல்படாமல் இருந்தால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்துல he is the புருஷோத்தமா, the supreme being. அதே சமயத்துல இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகள், இயக்கங்களிலும் he is there. இது முக்கியமான ஒரு அம்சம், டிவைனுடைய அம்சம். இதுல பிரிக்க முடியாது. டிவைன் அப்படின்னா எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது, அது ஒன்றுதான் டிவைன். செயல்படும் நிலையில் இருப்பதெல்லாம் மாயை, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூற முடியாது. ஆசிரமத்துல இருந்த சாதகர்களுக்கு என்ன ஒரு தவறான மனப்பான்மை இருந்தது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நாம் எப்பொழுதுமே அன்னையினுடைய உணர்வு நிலையில் சாநித்தியத்தை உணர வேண்டும் என்றால் அதிக நேரம் நாம் அன்னையின் மீது தியானிப்பதற்கும் ஒருமுகப்படுத்துவதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏனென்றால் ஆசிரமத்தில் யாருமே சும்மா இருக்க முடியாது, அனைவருக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. அதனால் என்ன ஒரு தவறான கருத்து நிலவியது என்றால், எவ்வளவு நேரம் அவர்கள் தியானத்திலும் ஒருமுகப்படுத்துவதிலும் செலவழிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் அன்னையை தன்னுள் உணர முடியும் என்கின்ற ஒரு கருத்து நிலவியது. அப்படி என்றால் வேலை செய்யும் பொழுது, பணியில் ஈடுபடும் பொழுது அவர்கள் அன்னையிடமிருந்து தொலைவில் இருக்கின்றார்களா? அன்னையினுடைய சாநித்தியத்தை அவர்களால் உணர முடிவது இல்லையா? ஒருவர் எவ்வளவு நேரம் தியானத்திலும் மனதை ஒருமுகப்படுத்துவதிலும் செலவழிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் அவர் இயக்கத்தில் வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் ஒரு தெளிவற்ற ஒரு சிந்தனை இருந்தது. இது குறித்து பகவானிடம் விளக்கம் கேட்கின்றார்கள். பகவான் என்ன கூறுகின்றார்? நீங்கள் அன்னையினுடைய சாநித்தியத்தை உணர வேண்டும் என்றால் எப்பொழுதுமே தியானத்திலும் மனதை ஒருமுகப்படுத்தி குவிப்பதிலும் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மேலும் அவர் என்ன கூறுகின்றார்? எவரெல்லாம் தனக்கு அன்னை அவர்களுக்கு தரப்பட்ட வேலைகளை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனோபாவத்துடன் செய்கின்றார்களோ அவர்கள் தியானம் செய்பவர்கள், மனதை ஒருமுகப்படுத்துபவர்கள், அவர்களை விட இந்த அர்ப்பணிக்கப்பட்ட அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள்தான் அன்னையினுடைய சாநித்தியத்தை அதிகம் உணர்கின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த சாநித்தியம் கிடைக்கின்றது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? சில சாதகர்களுக்குத்தான் அவர்கள் தியானம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டது. நிறைய சாதகர்களுக்கு தியானம் செய்ய வேண்டும் என்கின்ற பரிந்துரை அவசியம் இல்லை, பரிந்துரை வழங்கப்படவில்லை. அவர்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள்.
எவரெல்லாம் தன்னுடைய வேலையை ஒரு அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேலையாக தியானம் செய்வதற்கு சற்று கூட நேரம் இல்லாமல் ஸ்ரீ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேலையாக எவரெல்லாம் தன்னுடைய காரியங்களை செய்தார்களோ அவர்கள்தான் அதிகம் இந்த பாதையில் முன்னேறியுள்ளார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த ராங் பர்செப்ஷன், செயல்படும் நிலை ஏன் அப்படின்னா, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சுப்ரீம், இந்த பரம்பொருள் என்பது ரெண்டுமே தன்னுள்ள கொண்டதாக இருக்கின்றது. ஆக்டிவிட்டி, பாசிவிட்டி என்கின்ற ரெண்டு அம்சங்களையும் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. தியானம் செய்கின்றோம், அப்ப நம்ம பாசிவாக இருக்கின்றோம், நம்முள்ளே இறை சாநித்தியத்தை உணர்கின்றோம். அதே சமயம் வேலை செய்கின்றோம், ஆக்டிவாக இருக்கின்றோம். அந்த நிலையிலும் நாம் உணர முடியும் என்கின்ற கருத்துதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறியது. ஏனென்றால் அதுதான் பூரண யோகத்தினுடைய இலக்கு. உலக நடவடிக்கைகளில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டே அதே சமயம் அந்த இறை சாநித்தியத்தின் பின்னணியில் நாம் அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வேலையாக இருக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் தான் சரியான முன்னேற்றமாக இருக்க முடியும் என்று கூறுகின்றார். ஏன்னா நம்ம என்ன உண்மையை அறிகின்றோம், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கங்களும் அந்த பிரபஞ்ச சக்தியினால் நடைபெறுகின்றது. அப்படின்னு நாமும் அந்த இயக்கத்தில் ஈடுபடணும். உலகத்தில் நாம் இருக்கின்ற மனிதர்களாக இருந்து வாழ்வில் இருக்கும் பொழுது நாமும் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு ஆக வேண்டி இருக்கின்றது. நம்ம சும்மா இருக்கவே முடியாது இங்க யாருமே. அப்படி இருக்கும் பொழுது வேலை செய்வதன் மூலமா, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வேலை செய்வதன் மூலமாகவும் நம்மால அந்த இறை சாநித்தியத்தை எட்ட முடியும். அதுக்குத்தான் இந்த பூரண யோகம் என்பது, பூரண யோகத்தினுடைய இலக்கே அதுவாகத்தான் இருந்தது. எந்த பூரண யோகத்தினுடைய அந்த இலக்கு என்பது, அந்த பூரண யோகத்தினுடைய அடிப்படை அந்த பிரின்சிபல் எல்லாமே இந்த பிரம்மனினுடைய ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஸ்டேட் வெவ்வேறான அம்சங்கள் கிடையாது, ஒரு சேர இருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த பூரண யோகத்தினுடைய அந்த பூரண யோகத்தினுடைய மையமான அந்த கருத்து என்பது அமைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போகலாம். Paragraph 13. There necessarily follows an important first result, already arrived at from other viewpoints, that the ignorance cannot have the origin of its existence or the starting point of its dividing activities in the absolute Brahman or in integral Satchidananda. It belongs only to a partial action of the being with which we identify ourselves, just as in the body we identify ourselves with that partial and superficial consciousness which alternates between sleep and waking. It is indeed this identification, putting aside all the rest of the reality behind us, that is the constituting cause of the ignorance. Thank you. Padikettumaanga sir? Yes, madam. Explanation. We have seen that Brahman knows all that he expresses through silence or action, draws its value and power from the power of that absolute existence. Therefore, all his universal action draws its power from the absolute. This follows an important first result, that the ignorance cannot have the origin of its existence or the starting point of its dividing activities in the absolute Brahman. It belongs only to a partial action of the being with which we identify ourselves. It is like in the body we identify ourselves with that partial and superficial consciousness which alternates between sleep and waking. Indeed, it is this identification, putting aside all the rest of the reality behind us, is the
constituting cause of ignorance. Thank you, sir. தேங்க்யூ. இந்த அறியாமை என்பது அதனுடைய தோற்றுவாய் அந்த பரம்பொருளிடம் இல்லை. அதனுடைய தோற்றுவாய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளிடம் அந்த தோற்றுவாய் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்படி இருக்க முடியாதுங்கிறத பார்த்தோம். மாயாவாதம் அங்கே எல்லாம் என்ன கூறினார்கள் என்றால், இந்த உலகம் என்பது ஒரு எப்படி உருவாகியது என்றால், இட்ஸ் பவர் ஆஃப் மாயா. அந்த பிரம்மனிலேயே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, மாயை என்கின்ற சக்தி தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. அதனால் இது உண்மை கிடையாது, அதை விளக்கவும் முடியாது, அனிர்வச்சன்யா என்று அவர்கள் கூறினார்கள். எப்படி ஒரு நம்ம இந்த பிரம்மன் என்கின்ற சக்தி இருக்கின்றதோ அதற்கு உள்ளேயே இந்த மாயை என்கின்ற சக்தியும் இருந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது, அது ஒரு பொய்யானது என்று கூறினார்கள். ஆனால் இங்கே பகவான் பகவான் என்ன கூறுகின்றார்? அறியாமையுடன் சம்பந்தப்பட்ட எந்த சக்தியும் அந்த பிரம்மனுள் இருக்கவே முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Ignorance cannot have the origin of its existence or the starting point of its dividing activities in the absolute Brahman, integral Sachidananda. பிரம்மன்ல அறியாமை அப்படிங்கிறதுக்கு இப்ப சூரியன்ல எங்கேயாவது ஒரு நிழல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. சூரியன் என்பது நத்திங் பட் லைட். அதே போலதான் பிரம்மன்ல அறியாமை என்பது இருக்கவே முடியாது. அறியாமை என்பது எங்கு தோன்றுகின்றது? எவ்வாறு அப்படி இருக்கும் பொழுது அறியாமை என்பது எதனால் தோன்றுகின்றது நமக்கு என்றால், நம்முடைய ஜீவனினுடைய ஏதோ ஒரு பகுதி, நம்முடைய ஜீவனினுடைய ஒட்டுமொத்த இந்த இன்டெகிரல் பீயிங் கூறினோமே, அது இல்லை. ஒரு பார்ஷியல் பீயிங், பார்ஷியல் ஆக்ஷன் ஆஃப் த பீயிங், அதனுடன் நாம் நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றோம். எவ்வாறு நம்முடைய உடல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த உடல் தூங்கும் நிலையில் இருக்கின்றது, உறங்கும் நிலையில், விழித்திருக்கும் நிலையில் இருக்கின்றது என்கின்ற ஒரு பகுதியான உணர்வு நிலையில் நாம் நம்மை இணைத்து என்ன கூறுகின்றோம்? நான் விழித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று நம்முடைய பகுதியான உணர்வு நிலை, partial and superficial consciousness, அந்த நம்முடைய பகுதியான உணர்வு நிலைதான் மாறி மாறி இந்த உறக்கம் விழித்திருத்தல் என்கின்ற நிலையில் அது மாறி மாறி இருக்கின்றது. எது என்றால் நம்முடைய பகுதியான உணர்வு நிலை, பார்ஷியல் கான்சியஸ்னஸ். அதனுடன் நம்முடைய உடலும் என்ன செய்கின்றது? அதனுடன் இணைத்துக் கொள்கின்றது. இணைத்துக் கொண்டு நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன், நான் விழித்திருக்கின்றேன் என்று அது கூறுகின்றது. ஆனால் நம்முடைய உள்ஜீவனுக்கு தெரியும், உள்ஜீவனுக்கு ரெண்டு நிலைகளும் மாறி மாறி வரக்கூடிய நிலைகள் ரெண்டு ஒரு சேர அதனால அனுபவிக்க முடியும். இந்த ஒரு ஜீவனினுடைய பகுதியான இருக்கக்கூடிய உணர்வு நிலை என்ன செய்கின்றது? ஒரு குறிப்பிட்ட அம்சத்துடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றது, பொருத்திக் கொள்கின்றது. அவ்வாறு பொருத்தி கொண்டு மற்ற அம்சங்கள் குறித்த ஒரு அறியாமையில் இருக்கின்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாம் ஒரு புத்தகம் இருக்கின்றது, ஒரு நாவல் இருக்கின்றது. அந்த நாவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நமக்கு அதுல அப்படியே மூழ்கி விடுகின்றோம். அவ்வாறு மூழ்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது?
நம்முடைய கவனம் முழுவதிலும் அதில் தான் இருக்கின்றது. நம்முடைய உணர்வு நிலை அந்த பகுதியான ஒரு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அதிலேயே முழுவதும் ஈடுபடுகின்றது. நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்கின்ற அந்த அறிவே நமக்கு இருப்பதில்லை. அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். நம்ம ஒன்றுல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது மற்றவை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். அதே போலத்தான் இங்கு அறியாமை ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதியான உணர்வு நிலை ஏதோ ஒன்றில் அது தன்னை குவித்து கொண்டு அது மாத்திரமே அது கவனத்தில் கொள்ளும் பொழுது மற்றவை குறித்த அந்த அறிவு இருப்பதில்லை. அதுதான் அறியாமைக்கு காரணமே ஒழிய, அறியாமை என்பது அதனுடைய தோற்றுவாய் அந்த பிரம்மன் சச்சிதானந்தா நிலையில் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ இன்னொரு இதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். இருக்கு என்ன காரணம் என்றால், ஏன் ஸ்ரீ அரபிந்தோ த மதர் புத்தகத்தை எழுதினார் என்றால், எல்லாருக்குமே அந்த மதர் என்று பகவான் அழைக்க ஆரம்பித்து விட்டார். 1978 முதல் மிர்ரா என்று கூறுவதற்கு பதிலாக மதர் என்றே பகவான் அழைக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுதே பகவான் 1926 20களிலேயே பகவான் ஸ்ரீ அன்னையினுடைய தெய்வாம்சம் குறித்து அவர் ஒரு தெய்வீக புருஷர், அவரின் மூலமாகவே தான் ஒருவருக்கு சித்திகள் கிட்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார். அப்படி என்றால் எல்லோருக்கும் ஒரு தெளிவு தேவைப்பட்டது. ஸ்ரீ அன்னை என்றால், அன்னை என்கின்ற இந்த பிசிக்கல் ஃபார்ம், இந்த புறத்தோற்றம், அதில்தான் ஒருவர் கவனம் செலுத்த வேண்டுமா? அந்த புறத்தோற்றம், அந்த வடிவம், அதில் மாத்திரமே கவனம் செலுத்தி அதன் மூலமாக ஒருவர் சித்தியை எட்ட முடியுமா என்றெல்லாம் அவர்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தது. வெறும் புறத்தோற்றம், அதில் மாத்திரமே கவனம் செலுத்தினால் மட்டும் போதுமா? ஆனால் பகவான் இதற்கு விளக்கம் தரும் வண்ணமாகத்தான் ஸ்ரீ அன்னை என்பவர் இந்த புறத்தோற்றத்தை கொண்ட ஒரு குறிப்பிட்ட வடிவம் மாத்திரம் அல்ல. ஸ்ரீ அன்னை என்பவர் எண்ணற்ற சக்திகளை தன்னுள் கொண்டவர். முக்கியமாக மனிதனுக்கு வெகு அருகாமையில் செயல்படும் 4 முக்கியமான சக்திகள், மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்கின்ற 4 முக்கியமான சக்திகளை தன்னுள் கொண்டவர். அது மாத்திரமல்ல, அவர் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாம் கடந்த நிலை, அவைகளையும் ஒரு தனி மனிதனையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுபவர். ஸ்ரீ அன்னை என்பவர் ஒரு தனிமனித உடலில் இருந்தாலும் அவருடைய சக்தி என்பது இந்த பிரபஞ்சம் அளாவியது. அது மாத்திரமல்ல, பிரபஞ்சம், தனிமனிதன் இதையும் கடந்த அந்த நிலை, புருஷோத்தமா கான்சியஸ்னஸ் என்று கூறுகின்றோமே, சச்சிதானந்த கான்சியஸ்னஸ் என்று கூறுகின்றோமே, அந்த நிலையிலும் இருக்கின்றது. ஆகையினால் பகவான் என்ன தெளிவுபடுத்தினார் என்றால், வெறும் அன்னையினுடைய அந்த புறத்தோற்றம் என்கின்ற நிலையில் மாத்திரமே நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் அறியாமல் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த அன்னையினுடைய அந்த அனைத்து சக்தி, அதில் தான் கவனம் செலுத்தணும். இந்த வடிவத்தில் மாத்திரம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது என்று செலுத்தினீர்கள் என்றால் அது ஒரு அறியாமையில் இருப்பதற்கு அர்த்தம் என்று பகவான் கூறினார். பொதுவாக என்ன கூறினார்?
அன்னையினுடைய புறத்தோற்றத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்னையை நீங்கள் உங்களுடைய மனதில் நிறுத்துங்கள், அதனுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று அன்னை பகவான் கூறினார். அன்னையினுடைய வெறும் பிசிக்கல் ஃபார்ம், அதனுடைய நியர்னஸ், அருகாமையில் இருப்பது, அது மாத்திரம் தான் உங்களுக்கு உயர்வு தரும், ஆன்மீக உயர்வு தரும் என்று எண்ணாதீர்கள். அந்த அன்னைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமளாவிய சக்தி, அதையும் தாண்டிய அந்த சக்தி, அதனுடன் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். வெறும் புற வடிவம், அதற்கு அருகாமையில் இருப்பது என்பதுதான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நீங்கள் எகன் அறியாமையில் இருக்கின்றீர்கள். ஏன்னா அந்த அறியாமை என்பது என்ன இங்க பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அம்சத்துல போக்கஸ் பண்ணிட்டு மற்ற அம்சம் குறித்த அறியாமையில் இருப்பது. நான் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றேன், ஒரு கேமராவை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அது மாதிரி இருப்பது கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த மிர்ரா அல்பாசா என்கின்ற அந்த பெயருக்கு பின்னால் உள்ள அந்த இறை சக்தியுடன் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவுட்டர் ஃபார்ம்ல நீங்க டோன்ட் கெட் ஸ்டக் இன் த அவுட்டர் ஃபார்ம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது அறியாமைக்கு உட்படுவதாகும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் எப்பொழுதுமே அதற்கு பின்னால் உள்ள சக்தி, அப்படின்னா பின்னால் உள்ள சக்தி என்ன என்பதை விளக்குவதற்காகத்தான் அன்னை என்கின்ற புத்தகத்தை அவர் எழுதினார். ஸோ எது முக்கியம் அப்படின்னா, we have to go beyond the form and the formless. அப்பதான் நம்ம ரியல் டிவைன் பவரை நம்மால உணர முடியும். அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அந்த பிரம்மன் என்கின்ற ஆதி நிலையில அறியாமை என்பது காணப்படுவதில்லை. இடைப்பட்ட நிலையில நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய ஒரு பகுதி ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால்தான் நமக்கு அறியாமை என்பது ஏற்படுகின்றது. அதனுடைய ஆதி நிலை அந்த பரம்பொருளிடம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம் நம்ம. அதே போல ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்மளுடைய நம்மையே எடுத்துக்கொண்டால் நாம் இரண்டு நிலையில இருக்கின்றோம். ஒரு நாள்ல விழித்திருக்கும் நிலை, உறங்கும் நிலையில் இருக்கின்றோம். விழித்திருக்கும் நிலையில் இருக்கும்பொழுது உறங்கும் நிலையில் என்ன நடந்தது என்பதே நமக்கு தெரிவதில்லை, அது குறித்த அறியாமை. உறங்கும் பொழுது விழித்திருக்கும் நிலையில் என்ன நடந்தது என்பது தெரிவதில்லை, அது குறித்த அறியாமை. என்ன காரணம் என்றால், நம்முடைய ஜீவனுடைய ஏதோ ஒரு பகுதியான உணர்வு நிலையுடன் தன்னை அடையாளம் கண்டு செயல்படுகின்றது. அதே சமயம் நம்ம உள் ஜீவனுக்கு சென்றால், நம்மளுடைய ஒட்டுமொத்த இன்டெகிரல் பீயிங் அதற்கு சென்றால், இந்த இரண்டு நிலைகள் குறித்த ஞானத்தை நாம் ஒரு சேர பெற முடியும். இதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். போகலாம். And if ignorance is not an element or power proper to the absolute nature of the Brahman or its integrality, there can be no original and primal ignorance. Maya, if it be an original power of the consciousness of the eternal, cannot itself be an ignorance or in any way akin to the nature of ignorance, but must be a transcendent and universal power of self-knowledge and all knowledge. Ignorance can only intervene as a minor and subsequent movement, partial and relative. Thank you. Explanation. Padikituma, sir? Yes, madam. We have seen that ignorance is not an element or power proper to the absolute nature of Brahman. Therefore, there can be no original and primal ignorance. If Maya is an original power of the consciousness of the eternal, that is, as per the affirmations of Mayavadins, it cannot itself be an ignorance or in any way like the nature of ignorance. It must be a transcendent and universal power of self-knowledge and all knowledge. Ignorance can only intervene as a minor and subsequent movement, partial and relative. Thank you, sir. Okay. இப்ப பகவான் முந்தைய கருத்தைத்தான் எங்கேயும் வலியுறுத்துகின்றார். இக்னோரன்ஸ், அறியாமை, அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது ஆதி நிலையில் அவ்வாறு இல்லை, அது பிரம்மனினுடைய நிலையில் அவ்வாறு இல்லை. ஏன் பகவான் விளக்குகின்றார் என்றால், ஒரிஜினல் பவர், ஒரிஜினலா
அறியாமை என்பது ஒரு ஆதி நிலை கிடையாது என்று பகவான் விளக்குகின்றார். எதற்காக விளக்குகின்றார் என்றால், இந்த மாயாவாதிகள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த உலகம் என்பது மாயை, மாயை என்கின்ற சக்தியினால் உருவாக்கப்பட்டது. அந்த மாயை என்கின்ற சக்தி எங்கு இருக்கின்றது என்றால், அதுவும் அந்த பிரம்மனினுடைய ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றது. அதனால் எல்லாமே மாயை, அந்த சக்தி தான் இதை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்று கூறினார்கள். அவ்வாறு இருக்க முடியாது. ஒரு மாயை என்கின்ற ஒரு ஆதி சக்தி அந்த பரம்பொருள் என்கின்ற அம்சத்தில் இருக்கவே முடியாது. என்ன காரணம் என்றால், அந்த பரம்பொருள் என்பது சர்வ ஞானத்தை தன்னுள்ளே கொண்டது. அறியாமை என்கின்ற அறியாமையினுடைய எந்த அம்சமும் அதனுள் இருக்கவே முடியாது. அந்த பரம்பொருள் எத்தகையதாக இருக்கின்றது என்றால், அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய அந்த ஞானத்தை அது கொண்டதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இங்கு அறியாமை எவ்வாறு இருக்கின்றோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த அறியாமை எவ்வாறு வந்திருக்கக்கூடும் என்றால், ஒரு பிற்பாடு வந்த ஒரு இயக்கத்தின் மூலமாகத்தான் அந்த அறியாமை என்பது நுழைந்திருக்க முடியுமே ஒழிய, அந்த பிரம்மனினுடைய ஆதி நிலையில் இதனுடைய தோற்றுவாய் இருக்க முடியாது என்று பகவான் விளக்கம் தருகின்றார். அடுத்தது போகலாம். Is it then something inherent in the multiplicity of souls? Does it come into being immediately Brahman views himself in the multiplicity? And does that multiplicity consist of a sum of souls, each in its very nature fractional and divided from all the others in consciousness, unable to become aware of them at all, except as things external to it, linked at most by communication from body to body or mind to mind, but incapable of unity? But we have seen that this is only what we seem to be in our most superficial layer of consciousness, the external mind and the physical. When we get back into a subtler, deeper, larger action of our consciousness, we find the walls of division becoming thinner, and in the end, there is left no wall of division, no ignorance. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The next question comes: Is ignorance something inherent in the multiplicity of the souls? Does it come into existence immediately? Brahman views himself in the multiplicity. The multiplicity consists of a sum of souls. It seems that each soul in its very nature is fractional and divided from all others in consciousness. It appears that each soul is unable to become aware of all other souls at all except as things external to it. It also appears that each soul is linked with other souls at most by communication from body to body or mind to mind, but incapable of unity. But this is not true. It is only an appearance to our most superficial layer of consciousness, the external mind and the physical. When we go into a subtler, deeper, larger action of our consciousness, we find that the walls of division between the souls are becoming thinner. In the end, there is no wall of division left. There is no ignorance left. Thank you, sir. Thank you. இக்னோரன்ஸினுடைய தோற்றம் பிரம்மன்ல இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா அது பிரம்மன் என்பது எல்லாம் கடந்த நிலையில இருப்பது. பிரம்மன் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், இண்டிவிஜுவல் சோல்ஸ் அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ இது நாம் எல்லாமே அறிந்ததுதான்.
இந்த பிரபஞ்சத்தில் எது காணப்படுகின்றது? மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ், எண்ணற்ற தனிப்பட்ட ஆன்மாக்கள் காணப்படுகின்றன. சரி, பிரம்மன் என்கின்ற நிலையில, ஆதி நிலையில அறியாமை இல்லை என்கின்றதை அறிகின்றோம். அப்படி என்றால் இந்த தனித்தனியாக இந்த ஆன்மாக்கள் பிரிந்திருக்கின்றன. எண்ணற்ற ஆன்மாக்கள் தனித்தனியான நிலையில் இருக்கின்றன. பிரம்மன் தன்னிலிருந்து இந்த எண்ணற்ற தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களை உருவாகும் நிலையில் இந்த அறியாமை என்பது ஏற்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த பிரம்மன் ஏகமாக இருக்கின்றான். அதே சமயம் தன்னிலிருந்து எண்ணற்ற அந்த ஆத்மாக்களை தன்னிலிருந்தே வெளிப்படுத்தி அதை இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்குகின்றான். தன்னிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த நிலையில் அறியாமை என்பது இந்த ஏற்பட்டதா? இந்த தனித்தனியாக இருக்கும் அந்த ஆன்மாக்கள் அறியாமையில் இருக்கின்றனவா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் தனித்தனி ஆன்மாக்கள் எவ்வாறு இருக்கின்றன? எல்லா ஆன்மாக்களும் ஒட்டுமொத்தமாக எண்ணற்ற ஆன்மாக்கள் இருப்பதுதான் அந்த பிரம்மனுடைய வெளிப்பாடாக இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றது. மல்டிப்ளிசிட்டி என்பது என்னவென்று பார்த்தால் எண்ணற்ற ஆன்மாக்களினுடைய ஒரு கூட்டாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஆன்மாவும் எப்படி இருக்கின்றது? ஒரு முழுமையான அம்சத்திலிருந்து பகுதியான அம்சம் போல் காணப்படுகின்றது. மற்ற ஆன்மாக்களிலிருந்து பிரிந்து தனியாக இந்த முழுமையான ஒரு அம்சத்தினுடைய ஒரு பகுதியான அம்சம், பிராக்ஷனல், அவ்வாறு காணப்படுகின்றது. அதே போல வேறொரு அம்சமும் இங்கு நமக்கு காணப்படுகின்றது. அது என்னவென்றால் ஒரு ஆன்மா தான் தனியே இருப்பது போலவும் தன்னை சுற்றியுள்ள மற்ற ஆன்மாக்கள் குறித்த அந்த அவேர்னஸ், அந்த அறிவு அது இல்லாதது போலும் தோன்றுகின்றது. எல்லாமே அதற்கு அந்த ஒவ்வொரு தனியான ஆன்மாவிற்கும் மற்ற ஆன்மாக்கள் புறத்தில் இருக்கும் அம்சங்களாகத்தான் அதற்கு தெரிகின்றன. அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாக்களும் எவ்வாறு மற்ற ஆன்மாக்களுடன் பரஸ்பரம் தொடர்பு கொள்கின்றன என்றால், அந்த ஆன்மாவை சுற்றி இருக்கும் உடல், ஆன்மாவை சுற்றி இருக்கும் மனம், இதன் மூலமாகத்தான் தொடர்பு கொள்கின்றனவே ஒழிய ஆன்ம ரீதியில் ஒரு ஒருமை அங்கு காணப்படுவதில்லை. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தோற்றம். பகவான் சொல்லக்கூடிய கருத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தோற்றத்தில் இவ்வாறு தெரிகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்த ஆன்மாக்களினுடைய ஒரு கூட்டம் காணப்படுகின்றது. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியாக பகுதியான அம்சங்களாக காணப்படுகின்றன. மற்ற ஆன்மாக்களிலிருந்து பிரிந்த அம்சங்களாக, உணர்வு நிலையில் பிரிந்த அம்சங்களாக காணப்படுகின்றன. மற்ற ஆன்மாக்கள் குறித்த அந்த ஞானம், அவேர்னஸ் இருப்பது இல்லை. எல்லாமே ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவும் தனியாக இருப்பது போலும் மற்ற ஆன்மாக்கள் அதற்கு புறத்தே இருப்பது போலும் தோன்றுகின்றன. ஆன்ம ரீதியில் தொடர்பு என்பது, ஒருமை என்பது ஏற்படுவதில்லை. எல்லாமே புறத்தில் இருக்கக்கூடிய உடல், மனம், அந்த ரீதியில் தான் தொடர்பு ஏற்படுகின்றது.
இத்தகைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு தோற்றத்தில் தான் இத்தகைய கருத்துக்கள் நமக்கு ஏற்படுகின்றன. இட் அப்பியர்ஸ், எல்லாமே இட் அப்பியரன்ஸ். ஆனால் உண்மையில் இல்லை. அது உண்மை என்பது அவ்வாறு இல்லை என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அப்பியரன்ஸில் தான் இது மாதிரி ஒரு கருத்து நமக்கு இவ்வாறு தெரிகின்றதை ஒழிய உண்மையிலேயே உண்மை கிடையாது. நம்முடைய உணர்வு நிலையினுடைய மேம்போக்கான அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தளம், சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் இவ்வாறு தோற்றம் அளிக்கின்றதை ஒழிய, இது தோற்றத்திற்குத்தான் அவ்வாறு தெரிகின்றதை ஒழிய நம்முடைய புறமனம் புறத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களின் மூலமாக பார்ப்பதற்கு அவ்வாறு தெரிகின்றதை ஒழிய உண்மை அவ்வாறு இல்லை என்கின்றார். நாம் நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஆழத்திற்கு சென்றால் என்ன உண்மையை கண்டறிய முடியும் என்றால், இந்த எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தாலும் அவைகளுக்கு இடையே உள்ள அந்த சுவர் என்பது மிகவும் மெல்லியதாக தான் இருக்கின்றது. கடினமாக ஒரு சிறைகளாக இல்லை, சுவர்களாக இல்லை, பிரிக்கும் சிறைகளாக இல்லை. எல்லாமே மிகவும் ஒரு மெல்லிய சுவர்களாகத்தான் இருக்கின்றது. இன்னும் சற்று ஆழமாக உணர்வு நிலையில் சென்றால் என்ன உணர முடியும்? இந்த ஆன்மாக்களுக்கு இடையில் பரஸ்பரம் எந்த விதமான ஒரு பிரிக்கும் அமைப்போ சுவர்களோ இல்லை என்பதை உணர முடியும். அந்த நிலையில் நம்முடைய அறியாமை என்பது முற்றிலும் கரைந்து விடுகின்றது என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். ஸோ ஆன்ம ரீதியில பார்த்தோம் அப்படின்னா there is no ignorance, எல்லாமே ஒன்னஸ். புறத்தில் தான் அறியாமை என்பது இருக்கின்றது. நம்முடைய சர்ஃபேஸ் மைண்ட் அண்ட் வைட்டல் பாடியில தான் அறியாமை இருக்கின்றது ஒழிய அட் த சோல் லெவல் there is no ignorance என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். ஸோ இத்துடன் இந்த பேராகிராஃப் 12 and 13 முடிகின்றது. அடுத்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார். சார், நீங்க ரொம்ப அற்புதமா இந்த அரவிந்தர் எப்போ மீரா அப்படிங்கிறத நிறுத்திட்டு மதர்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு அப்படிங்கறத சொன்னீங்க சார். அரௌண்ட் 1920 to 26 பின்னால ஒரு ஃபாரினர் அரவிந்தர்கிட்ட கேட்கிறாரு, இங்க இருக்கிற இந்த மதர் அப்படின்னு சொல்றீங்களே, அவர் உங்களோட சிஷ்யா இல்ல உங்களோட ஸ்பிரிச்சுவல் கொலாபரேட்டரா இல்ல உங்களை விட மிகவும் உயர்ந்தவரான்னு கேட்கிறாரு. அதுக்கு அரவிந்தர் சொல்றார், யோகம் அப்படிங்கிற ராஜபாட்டையில ஐயா வந்தவங்க மதர், நான் பின்னாடி தோட்டத்துல ஏறி குதிச்சு வந்தேன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கமா இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க he doesn't exist அந்த இது சொல்லுவீங்க. both are same unmanifest, I exist not without him. அதுவும் நல்லா இருக்கு சார். இது எல்லாமே நம்மளோட இக்னோரன்ஸோட இத பவுண்டரிய வழிகாட்டி காமிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு சார். ரொம்ப அற்புதம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். உண்மைதான் கரெக்ட். இதுல இந்த வேற எங்குமே காணப்படாத ஒரு அபூர்வமான ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை அப்படிங்கிறது. இந்த ஆன்மீக பாதையில உலக வரலாற்றிலேயே நாம் காண முடியாத ஒரு அற்புதமான ஒரு கூட்டிணைந்த ஒரு செயல்பாடு தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னையினுடைய செயல்பாடு. நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேருக்கு இந்த புதிதாக இதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பகவான் அரவிந்தர் தான் தெரியும். அன்னையினுடைய பங்கு என்ன என்பதே தெரியாது. ஸ்ரீ அன்னையும் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் புகழுக்கும் தனக்கு பெயர் வேணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுபவர்கள் அல்ல. எல்லாமே பகவான் தான் அப்படின்னு கை காட்டிட்டாங்க. நொபேல் பிரைஸ் கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. அது நொபேல் பிரைஸ் எனக்கு நொபேல் பிரைஸ் கொடுக்கணும்னா நீங்க பகவானுக்கு தான் கொடுக்குற மொழிய எனக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க.
எல்லாமே மதர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்ரீ அரபிந்தோ தான் அப்படின்ட்டாங்க. ஆனா நமக்கு உள்ளதான் தெரியும் பகவானும் என்ன கூறுகின்றார். மதர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஆசிரமமே உருவாகியிருக்காது. இந்த யோகத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மதர் இல்லை அப்படின்னா யோகத்தினுடைய ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனாலதான் வந்து இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். வெளியில இருக்கிறவங்களுக்கு புரியாது. வெளியில இருக்கிறவங்களுக்கு தனித்தனியே தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்படிங்கிறதோட நின்றுடுவாங்க. மதர் அப்படிங்கிறது எவ்வளவோ பெரிய ஒரு மாபெரும் சக்தி இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது அவங்க வந்து உள்ள நல்லா வர தான் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய இனிஷியலா அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல நம்மால வந்து ஒரு பெரிய ரிஷி அப்படிங்கிறது நம்மால வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரை அந்த ரிஷி என்கின்ற நிலையில் வெகு எளிதாக பொருத்தி பார்க்க முடியும். ஆனால் ஒரு பெண்மணியை வந்து ஒரு இறை சக்தியினுடைய அவதாரமாக நம்மால வந்து பொருத்தி பார்க்கிறதுக்கு ட்ரெடிஷ்னல் மைண்ட்ல அவ்வளவு எளிதாக பார்க்க மாட்டார்கள். வெளியில இருப்பவர்களுக்கு அதனுடைய மகோன்னதம் தெரியாது. ஆனால் இதுல வந்து முழுவதுமாக பார்த்தோம் அப்படின்னா பகவான் இந்த இவ்வளவு இயக்கமும் ஸ்ரீ அன்னையினுடைய அந்த பங்கு இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட வந்திருக்க முடியாது. இதுதான் உண்மை. அதனாலதான் கபாலி சாஸ்திரியார் வந்து அவரோட குருநாதர் அவரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மேல இருக்கிற பரமகுரு ரமண மகர்ஷியும் விட்டுட்டு இங்க வந்த போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசியிருந்தாங்களாம். என்னது இவரு இப்படி போயிட்டாரே கபாலி சாஸ்திரியார் அங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அங்க ஒரு மாபெரும் சக்தி ஒண்ணு தெய்வம் இருக்கு, அதனாலதான் போயிட்டாரு அப்படின்னு ரமண மகர்ஷி சொன்னாங்க. உண்மைதான். எங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்த ராஜகோபால் சார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து ரொம்ப ஒரு பாரம்பரிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வைஷ்ணவ ஃபேமிலிலேருந்து வந்தவர். அவர் 1960களிலேயே இதில் வந்துடுறார். அவர் புரியல, மதர்ன்னு சொல்றாங்களே, இது எப்படி ஒரு டிவைன் இது, நான் சரியான வழியில செல்கின்றேனா என்கின்ற ஐயம் வந்து விட்டது. யாரையும் கேட்க முடியாது இந்த கேள்விய. ஏன்னா அவரை சுற்றியவர்கள் வந்து பிரெஜுடிஸ்டா இருப்பாங்க. நேரடியாக காஞ்சி பெரியவரிடம் செல்கின்றார். செல்லும் பொழுது அவரை பார்த்தவுடன் காஞ்சி பெரியவர் எதுவுமே சொல்லவில்லை. அவரை பார்த்துவிட்டு இவர் செல்கின்றார். அவர் சென்ற பிறகு அவருடன் இவரை அழைத்து சென்றவரிடம் காஞ்சி பெரியவர் என்ன கூறினார் என்றால், அவர் செல்வது சரியான வழிதான். பாண்டிச்சேரியில் இருப்பது அந்த சாட்சாத் அம்பாள் தான், வேறு எதுவுமே இல்லை. அவன் செல்வது சரியான வழிதான் என்கின்ற உண்மையை உறுதி செய்தார். இது வந்து அவருடைய புதல்வன் வெங்கடேசன் சார் என்னிடம் பகிர்ந்து கொண்ட உண்மை. இது கூட பேச போறாரு. ஆமா, இன்னைக்கு கூட அவர் பேசுறாரு, அது உண்மை. ஆமா சார், நம்ம டாப்ல சொன்னார் அவர். ஆமா. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.